கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த முருகனை வணங்கிய பிறகு உன் வாழ்க்கை மாற்றப் போகிறது. உன் வாழ்க்கை என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, உன் எதிர்காலத்தை பற்றிய அனைத்தும் இந்த அப்பனுக்கு நான் இப்போது கணித்து சொல்லப் போகிறேன். அதனால் இந்த பதிவு நீ கவனமாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். அதனால் அவசரமாக இதை கேட்க வேண்டாம், பொறுமையாக நிதானமாக கேள். ஏனென்றால் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கும், வாழ்க்கையில் இனி எது எல்லாம் நடக்கிறது, இனி எது எல்லாம் நடக்கப் போகிறது என்று இந்த முருகன் உனக்கு புரிதலை சொல்லி உன்னுடைய ராசிகளை அப்படியே புட்டு புட்டு வைக்கப் போகிறேன். ஆதலால் கவனமாக கேள். உள்ளதை உள்ளபடி சொல்லப் போகிறேன். தெளிவாக கேள். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டது. ஒவ்வொரு தருணமும் நீ சில துரோகங்கள், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் துன்பங்கள் என பலவிதமான துரோகத்தில் தங்க பிள்ளை கொஞ்ச நாட்களாகவே இப்படித்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதேபோல் என் தங்க பிள்ளையே, இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லப் போகிறேன். அதேபோல் சரியாக சொல்லிவிட்டால் ஆம் அப்பனே என்று எனக்கு ஒரு குறு மெசேஜை பதிவை அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு எந்த விஷயமாக இருந்தாலும் பதிவில் கீழே எனக்கு சொல்லி நிச்சயம் அதற்கு பதில் கிடைக்கும் என்று நீ முழுவதுமாக நம்பு. ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவு ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அதேபோல் ஒரு சில முயற்சிகள் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதே இல்லை. அதேபோல் ஒரு சில உறவுகள் முழுவதுமாக உன்னை நம்ப வைத்து பணங்கள், பதவிகள் என மாறி மாறி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களை நினைத்து நினைத்து என்னுடைய தங்க பிள்ளையானது இன்று வரை அழுது கொண்டே இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். உன்னால் செயல் நடந்தது கொடுமையானதுதான். மற்றவர்கள் நம்பி அவர்கள் துரோகங்கள் செய்கிறார்கள். ஆனால் நீ எந்த ஒரு துரோகத்தையும் யாருக்கும் செய்யவில்லை. நம்பி நம்பி ஏமாந்துதான் இருக்கிறாய். வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டத்தை சில நபர்கள் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்று எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லப் போகிறேன். நீ கவனமாக கேள். ஒரு சில உறவுகள் உன்னை துச்சம் என தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் நல்லது உனக்கு செய்யாமல் அப்படியே போகவில்லை. நல்லது என்ற பெயரில் நாடகம் ஆடிதான் போகிறார்கள். கண்டிப்பாக பெரிய ஏமாற்றங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. ஆனால் எதிர்காலத்தில் நீ நினைத்த ஒரு காரியம் இந்த அப்பன் நான் உனக்கு எதிர்காலத்தில் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன். அது நடக்கப் போகிறது. அதுவும் இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. இது எதற்காக நடக்கிறது தெரியுமா? இன்னும் பல நாள் முயற்சிகளுக்கும் அந்த வெற்றியானது நடக்க இருக்கிறது. ஒரு சில விஷயத்தால் என்னுடைய தங்க பிள்ளை ஆழமாக யோசித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைக்கின்றாயா? அது நமக்கு தடைக்கு மேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. நம் வாழ்க்கையில் அந்த தடை விலகி நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று சிந்தனையானது உன்னுடைய எண்ணத்திலும் ஆழ் மனதிலும் அதிகமாக இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் அதற்காக பதிலை கூறப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நீ நினைத்தபடி நடக்கப் போகிறது. மற்றவர்கள் போல் நீ என்ன நினைக்கவில்லை தெரியுமா? அடுத்தவர்கள் மனதில் நீ எப்பொழுதும் நல்லவற்றையே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். அவர்களைப் போல் பணத்தில் வாழ வேண்டும், பணத்தை ஏமாற்ற வேண்டும் என்று, அடுத்தவர்களை வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுடைய விஷயத்தை அதிகமாக இருக்கிறதே, நமக்கு கிடைக்கவில்லையே என்று என் தங்க பிள்ளை பேராசைப்படவில்லை.
நீ பேராசைப்பட்டிருந்தால் என்னுடைய வாக்கினை உன்னால் கேட்டிருக்க முடியாது. உன்னுடைய நல்ல குணத்தால் தான் இன்று இந்த முருக வாக்கினை கேட்கும் அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்கிறது. இது அதிர்ஷ்டம் என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது. எப்படி தெரியுமா? நீ நினைத்த காரியத்தை இந்த அப்பன் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை பார்த்து பயம் கொள்ளாதே. பயம் கொள்ளக்கூடிய நபர் யார் தெரியுமா? தீயவை, கெட்டவை, பொறாமை குணம் கொண்ட எண்ணங்கள், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவது, இந்த வகையிலான எண்ணங்கள் கெட்டவர்கள்தான். என்னை பார்த்து பயப்பட வேண்டும். ஏனென்றால் கெட்ட எண்ணங்கள் உள்ள இல்லத்திலே நான் போகுவது கிடையாது. அவர்களுக்குள் கூப்பிட்டால் கூட நான் அவர்களை நம்பி வரவும் மாட்டேன். அவர்களை தேடி செல்லவும் மாட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் எண்ணங்களும் செயல்களும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாகவும் செயல்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடுகளவு வார்த்தையில் கூப்பிட்டால் கூட உடனே நான் போய்விடுவேன். அதனால் தான் உன்னுடைய ஆழ் மனதில் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு வேதவாக்காக வாழ்க்கையில் மாறப்போகிறது என் தங்க பிள்ளையே. அதனால்தான் இங்கு உள்ளத்தில் நிறைந்திருக்கிறது. சில விஷயங்கள் தடைக்கு மேல் தடை ஏற்பட்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ வருத்தப்பட தேவையில்லை. இன்னும் 1 மாத காலகட்டத்தில் என் தங்க பிள்ளை சிறு விஷயம் அல்லது. நீ எதை எதிர்பார்த்து தினந்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ அந்த மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் பல பேர் போற்றும் விதமாக உன்னை வாழ வைக்கப் போகிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளையே, 1 வருடமாக ஏமாந்து சொல்லி ஆளப்பட்டு இருக்கிறாய். நீ பல நபர்களால் ஏமாற்றப்பட்டு துரோகங்கள் செய்யப்பட்டு பொய்களை பரப்பி என்னுடைய தங்க பிள்ளை அவமானப்படுத்தப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டு விட்டாய். அவர்களுக்கெல்லாம் இந்த அப்பன் யார் என்று நிச்சயமாக காமிக்க. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ மிகவும் இப்போது கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு சில நபர் உன்னை பிடிக்காத வகையில் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப என்னுடைய தங்க பிள்ளை கோபமாக இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை என் புகைப்படத்து முன்னாலே, சிலைக்கு முன்னாலே நீ வைத்து நம்பிக்கையோடு உன்னுடைய அனைத்து பாடத்தையும் சுமத்திவிட்டு நீ தைரியமாக இரு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு தருணத்திலும் உனக்கு கெட்டது நடக்கக்கூடிய மனிதர்கள் எவர்கள் என்று உனக்கு தெரியவில்லை. அதேபோல் பொறாமை கொண்ட மனிதர்கள் எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் விட்டு வைக்க மாட்டேன். ஆனால் நீ கவலை கொள்ளாதே. ஏனென்றால் கல் என்று தெரிந்த பிறகும் அவர்களிடம் கோபப்பட்டால் நிச்சயம் பதில் உனக்குத்தான். ஏனென்றால் கல் மீது எறிவது உன்மேல்தான் திருப்பி அடிக்கும் என்பது உனக்கே தெரியுமல்லவா? அதை ஒரு பொருளாக மதிப்பிட்டு கொள்ளாதே. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் அது பழகிவிட்டது. ஆனால் என் தங்க பிள்ளை வார்த்தைகளுக்கு, உண்மைகளுக்கும் நேர்மைகளுக்கும் நான் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கிறேன். என் தங்க பிள்ளை, வாக்குக்கு என்பது வாழ்க்கையானது எடுத்துக்கொண்டு நீ வாழக்கூடிய என் அனைத்து வாழ்க்கையும் இனி உனக்கே ஆகும். அதனால் உனக்கு தகுதியற்றவர்களை தேடி செல்லாதே. தகுதி உள்ள மனிதர்களை, அதேபோல் தகுதியற்ற விஷயத்தை எப்பொழுதும் தகுதியாக மாற்றி உன் கரங்களில் ஒப்படைக்க வேண்டுமோ உனக்கு நான் ஒப்படைப்பேன். அதேபோல் உனக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. சில தங்க பிள்ளைகளுக்கு தடை இருக்கிறது. அந்த தடையெல்லாம் நீக்குவதற்கு இந்த அப்பனுக்கு தீபம் ஏற்றி மலர் மாலைகள், செம்பருத்தி பூ மாலைகள் அல்லது சங்குப்பூ மாலைகள் போன்றது செவ்வாய் அல்லது புதன்கிழமை நீ பூஜை செய்து வந்தால் அந்த தடைகள் அனைத்தையும் நீக்கி வைப்பேன். அப்பொழுது நீ என்னுடைய நாமத்தை பூஜை செய்யும் பொழுது உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு சீக்கிரமாக உன்னுடைய தடைகளை நீக்கி உன்னை வாழ வைப்பேன். அதேபோல் உனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றாலும் அப்படியே கடைபிடியுங்கள். நிச்சயம் கண்டிப்பாக என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்கள் என்னுடைய தங்க பிள்ளைக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. சில தங்க தலைகளுக்கு விட தடை எது நடக்கிறதோ அந்த தடையெல்லாம் நீக்குவதற்குண்டு இந்த அப்பனுக்கு அனைத்து கஷ்டங்களையும் மலர் மாலைகள், நீ செம்பரியாக அதை நான் அல்லது உன் வாழ்க்கையை எப்படி மாற்ற வேண்டும், செவ்வாய் அல்லது உன்னை நீ பூஜை செய்து வந்தால் வாழ்க்கை அந்த தடைகள்
அனைத்தையும் நீக்கி வைப்பேன். உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என்னுடைய நாமத்தை பூஜை செய்யும் பொழுதிருந்தால் உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு சீக்கிரமாக மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் உனக்கு உன்னை வாழ கொடுப்பேன். அதே வாழ்க்கை மங்களத்தை கொடுப்பேன். என்னவெல்லாம் நான் அப்படியே கடல்ல மனதில் நிச்சயம் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த என்னுடைய தங்க பிள்ளைக்கு எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். என் செல்ல பிள்ளையை மனதில் மட்டும் தளர எதற்காக எது நடக்கிறதோ அது நல்லது எல்லாம் கொண்டு நான் உன் அப்பன் மீது அனைத்து கஷ்டங்களையும் மகிழ்ச்சியாக இரு. நீ கஷ்டத்தை எல்லாம் அதை நான் பார்த்து உன் சந்தோஷத்தை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படி உன்னை எல்லாம் செய்வேன். நடக்கும். என் வாழ்க்கை என் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் என்றைக்கும் உறுதுணையாக இருப்பேன். கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றிருந்தால் உன் ஆறுபடை வீடு கொண்ட முருகா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கை மங்களத்தை கொடுப்பேன். என்னவெல்லாம் நான் உனக்காக உன் நல்ல மனதிற்காக நல்ல குணத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அப்பன் உனக்கு பார்த்து பார்த்து செய்வேன். என் செல்ல பிள்ளையே, பிறகு நீ எதற்காக கவலை கொள்ள வேண்டாம். எல்லாம் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. கஷ்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் சந்தோஷத்தை மட்டும் நீ நிலைநிறுத்து. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.